ஓம் நம சிவாய. உலகத்திலுள்ள எல்லா கஷேத்திரங்களையும் தரிசித்தால் அன்றி புண்ணிய தலங்களில் 6ல் ஒரு தலத்தையும் கூட தரிசிக்க இயலாது. அப்புண்ணிய தலங்களாகிய 6ல் ஒன்றை முற்பிறவியில் சேவிக்கும் பேறு பெற்றவனுக்கே காசி தலத்தின் சேவை கிடைக்கும். அத்தகையவனே காசி தலத்தில் வசித்திருந்து இருக்கும்படி கைகூடும். காசி தலத்தை அடைந்து கங்கா ஸ்நானம் செய்பவன் ஆகாமிய சஞ்சிதங்களை ஒழிப்பானாயினும் உடல் உள்ளவரையில் விடாமல் அவை தொடருமாதலால் பிராரத்துவத்தை அனுபவித்தே தீர வேண்டும். அங்கே மரணமடைந்தவனுக்கு பிராரத்துவம் ஒழியும். மரணமடையும் போது ஒருவனுடைய மனமானது அவனது கர்ம வசத்துக்கேற்பவே இயங்கும். அந்த கர்மத்திற்கு 3 பாவங்கள் உண்டு. அவை 3ம் காசியை அடைந்த போதே காலொடிந்து பின்தொடர கூடாதவையாக ஆகின்றன. அவனது மனமும் அந்த தீர்த்தத்திலே ஐக்கியப்பட்டு விடும். தீர்த்த ஸ்நான பலனும் அந்த தலத்தின் சிறப்பால் சிவத்தியானம் செய்த பயனும் ஆகிய 2 பயன்களின் வலிமையால் மோட்சம் கிட்டும் என்று சுருதிகள் சொல்லுகின்றன. பார்வதி முதலாவதாக காசி யாத்திரை செய்து அதன் பிறகு பாபம் செய்தவன் முன்பு தான் செய்த காசி யாத்திரையின் புண்ணியத்தால் அந்த பாபம் நீங்கும் பொருட்டு மீண்டும் அவன் அந்த காசி தல யாத்திரை செய்யும்படி பலவந்தமாக கொண்டு செல்ல பெற்று சகல பாபங்களையும் தீப்பொறி சிதறி விழுந்த பஞ்சு பொதி போல் தகிக்க செய்வான். ஆகையால் கர்ம நிர்மூலம் செய்யத்தக்கதான காசி தலத்தை எவ்வாறாவது முயன்று சேவிக்க வேண்டும். இவ்வாறு சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவி அவரை மீண்டும் நோக்கி வினவலானாள். நாதா, பிரயாகையில் உயிரை விட்டவன் தன் இஷ்ட காமியங்களை அடைவான் அல்லவா? திருவேணி, அதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற 3 நதிகள் கலக்கின்ற பகுதியில் திருவேணி பூஜையும் விஸ்வேஸ்வர பூஜையும் செய்து காசி தலத்தில் இருந்தவர்கள் அடையும் பயன் யாது? பிரயாகை இஷ்டகாமியங்களை கொடுப்பது, காசி முக்தியை கொடுப்பது. பிரயாகையில் மாதவன் இஷ்டகாமியங்களை கொடுக்க காசியில் நீங்கள் முக்தியை கொடுக்கவும் இருக்கிறீர்கள். நீங்கள் சர்வமங்கல ஸ்வரூபியாகையால் இந்த சந்தேகத்தை போக்கியருள வேண்டும். பார்வதி, காசியில் இறந்தவனுக்கு மீண்டும் பிறப்பில்லை. பிரயாகையில் இறந்தவனுக்கு இஷ்டகாமியங்கள் கைகூடுவதும் நிச்சயம். காசிக்கு வந்து பிறகு பிரயாகைக்கு போவதனால் காசி யாத்திரை செய்த பயன் வீணாகிவிடும். பிரயாகைக்கு போய்விட்டால் திருவேணி சங்கம தரிசன பயனில்லாமல் போகும். பிரயாகையில் இறந்தாலும் மோட்சகாமியாக இருப்பானாயின் அங்கேயே முக்தியும் கைகூடும். இவ்வாறேயன்றி வேறல்ல என்று சிவபெருமான் கூறினார். பார்வதி தேவி மகிழ்ச்சி அடைந்தாள். அது முதல் சிவபெருமான் விஸ்வநாதர் என்ற பெயருடன் பார்வதி பிரமதகன சகிதமாக காசி தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். இவ்வாறு சூதமா முனிவர் சிவபெருமான் காசியில் இடைவிடாமல் எழுந்தருளி இருப்பதற்கான காரணத்தை முனிவர்களுக்கு சொன்னார். உடனே நைமிசாரண்ய முனிவர்கள், குருமகானே, மேலும் மேலும் சிவதரிசனங்கள், சிவச்சரிதங்கள் நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்க மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம் என்றார்கள். நல்லது, சகல பாவங்களையும் போக்கடிக்கும் திரையம்பகேஸ்வர பிரபாவத்தை சொல்லுகிறேன் என்று சூத புராணிகர் சொல்லத் தொடங்கினார். ஓம் நம சிவாய.